வணக்கம். கோள்கள் நீசமடைவதை பற்றி நாம் இங்கே விளக்க இருக்கின்றோம். உச்சம் பெறுகின்ற அதே நிலையில், அதே எதிர் திசையில் இவர் நீசம் பெறுவார். எந்தெந்த ராசியில் எத்தனை டிகிரியில் இந்த கிரகங்கள் நீசம் பெறுகின்றன என்பதை இந்த காணொளியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சூரியன் துலாத்தில் 10 டிகிரியில் நீசம் பெறுகிறார். எப்படி மேச ராசியிலே 10 டிகிரி வரை சூரியன் உச்சமோ, அதே நேர் வீடான துலா ராசியிலே 10 டிகிரியில் வரை நீசம் பெறுகின்றார் சூரிய பகவான். சந்திரனை பொறுத்தவரையில் அவர் விருச்சிகத்தில் நீசம் பெறுகின்றார். ரிஷபராசியில் 30 டிகிரி கொண்ட அந்த ராசியிலே 3 டிகிரி வரை உச்சம் பெறுவதை போன்று, அதே எதிர்த்திசையில் இருக்கின்ற விருச்சிக ராசியிலே 3 டிகிரி வரை தான் நீசம் பெறுவார். அதை தாண்டியவுடனே அவர் உச்சத்தை நோக்கி செல்கிறார் என்றுதான் பொருள் கொள்ளப்படும். செவ்வாய் கடகத்தில் நீசம் பெறுவார். எப்படி மகரத்திலே 28 டிகிரி வரை உச்சநிலையில் இருக்கின்றாரோ, அதை போன்றுதான் செவ்வாய் கடகத்திலே 28 டிகிரி வரை நீசம் பெற்று இருப்பார். புதன் மீனத்திலே நீசம் பெறுவார். கன்னியிலே 15 டிகிரியில் வரை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய அந்த புதன் மீனத்திலே 12 டிகிரி வரை அவர் நீசம் பெறுவார். குருவை பொறுத்தவரை அவர் மகர ராசியிலே நீசம் பெறுகின்றார். எப்படி கடகராசியிலே 5 டிகிரி வரை உச்சம் பெறுகின்றாரோ, அதே பாகையில்தான் நீசமும் மகர ராசியில் பெறுகின்றார். சுக்கிரன் கன்னியிலே நீசம் பெறுகின்றார். மீனத்திலே உச்சம் பெறுகின்ற பொழுது அவர் 27 டிகிரி வரை உச்சம் பெறுவார். அதை போன்று கன்னியிலே 27 டிகிரி வரையிலும் நீசம் பெறுவார் சுக்கிரன். சனி மேசத்திலே நீசம் பெறுகின்றார். சனி மேசத்தில் 20 டிகிரி வரை நீச நிலையில் இருப்பார். 21 டிகிரிக்கு வருகின்ற பொழுது நீசத்திலிருந்து வெளியில் வந்து விடுவார். நல்ல பலனைத்தான் கொடுப்பார். அவர் துலாத்திலே உச்சம் பெறுகின்ற பொழுது 20 டிகிரி வரை உச்ச நிலையில் இருப்பார். அதை போன்றுதான் மேசத்திலே 20 டிகிரி வரை நீச நிலையில் இருப்பார். ராகு ரிஷபத்தில் முழுவதுமாக நீசம் பெறுகின்றார். கேது விருச்சிகத்திலே முழுவதுமாக நீசம் பெறுகின்றார். நண்பர்களே, இந்த கோள்களுடைய ஒரு நீச நிலை என்பது சாதகத்திலே நீசத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு பயன்பாடற்ற நிலைதான் இருந்து கிரகங்கள் பலன் பெறும். அதோடு ஆட்சி பெற்ற கிரகங்கள், உச்சம் பெற்ற கிரகங்கள் இருந்தால் நல்ல பலன்களை வழங்கும். இந்த அடிப்படையில் உங்களுடைய சாதகங்களிலே
இந்த காணொலியில் சொல்லியிருக்கின்ற அளவிற்கு உச்ச நீசம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இது நீசக்கோளை மட்டுமே இந்த காணொலியில் நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். வாழ்க வளமுடன்.